பலவிதமான விரதங்கள் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி விரதமானது ஒரு கடுமையான விரத முறை என்றே சொல்லலாம். இந்த கந்த சஷ்டி விரதமானது 6 நாள் விரதமாக பின்பற்றுவது வழக்கம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் முழு விரதம் 7 நாள் ஆகும். சஷ்டி அன்று தொடங்கி சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாள் வரை இந்த விரதமானது தொடர்கிறது. இந்த விரதத்தை வெறும் பாலை மட்டும் குடித்து விரதம் இருப்பது, பாலுடன் சேர்த்து பழங்களும் உண்பது, ஒரு இளநீர் குடிப்பது, துளசி தீர்த்தம் மட்டும் குடிப்பது, இன்னும் கடுமையாக ஒரு நாளைக்கு ஒரு மிளகு என்ற கணக்கில் 7 நாட்களுக்கு 7 மிளகு மட்டும் உண்பது, வெறும் கீரையை மட்டும் உண்பது, சிலர் மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவது அல்லது இரவு ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது என்று இந்த கந்த சஷ்டி விரதத்தில் பல முறைகள் இருக்கின்றன. இன்னும் சிலர் 7 நாட்களும் முழு உபவாசம் கடைபிடித்து முழு பயபக்தியோடு முருகப்பெருமானை வழிபடுவோரும் உண்டு. குறிப்பாக எவ்வித கடுமையான விரதத்தை கடைபிடிப்பதாக இருந்தாலும் தண்ணீர் மட்டும் நிச்சயம் குடிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இந்த விரதங்களை தாண்டி இன்னும் சிலர் காலை முதல் மாலை வரை 7 நாட்களுக்கு மௌன விரதத்தையும் கடைபிடிக்கின்றனர். நிச்சயம் அறுபடை வீரரின் அருள் கிடைக்கும்.